இப்படி ஒரு தடவை கோழி பொரிக்கிறதுக்கு மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பொரித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு 3 இன்ச் இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, இவ்வளவும் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வரமிளகாய் அதையும் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அதான் டேஸ்ட்டாக இருக்கும். 1-2 அரைச்சி எடுத்ததை கழுவி வச்சுருக்கிற கோழியில் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கு உப்பு, ஒரு முட்டை, இவ்வளவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ½ லெமன் போடணும். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதை அப்படியே செட் ஆகட்டும், விட்டுருங்க. ஒரு ½ அன் ஹவர் கழித்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்து பாருங்கள். ஒன்றா போட்டு பொரிங்க, அருமையாக இருக்கும். அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதுக்குனாலும் அருமையான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். கோழியும் நல்லா வெந்து நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.